ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஒரு வாணலியில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு கிஸ்மிஸ் பழத்தை எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். அதே பாத்திரத்தில் ரவை 200 கிராம் எடுத்துகிட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கருக விடாமல் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இந்த பச்சை வாசனைன்னு சொல்லுவோம்ல, அது போகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கீ அந்த பாத்திரத்தில் ஏற்கனவே கொஞ்சம் இருந்ததுனால அப்புறம் கீயோட வாசமும் சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். நல்லா வார்ம் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வறுத்து வச்சு மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் இப்போ 200 கிராம் அப்படின்னா அதுக்கு நம்ம 1 கப்னால் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வந்துட்டுருக்கோம். கொதித்து வந்ததுக்கப்புறம் 1 கப்புக்கு ஈக்குவல் 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவை எடுத்தோன்னா 1 கப் சுகர். இதுதான் நமக்கு மெஷர்மெண்ட். கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், எல்லோ கலர். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் வாசத்துக்காக சேர்த்துருக்கோம். இப்போ ரவையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலர ஆரம்பிச்சிடலாம். கட்டி விடாமல் நல்லா கலந்து விடவும். பாருங்கள், எல்லோ கலராக அப்படியே செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ கீ வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம ஏலக்காயில் வறுத்து வச்சுருக்க கிஸ்மிஸோட அதுலேயும் கீ சேர்ந்துருக்கோம். அதோடு சேர்த்து நம்ம கீயை ஊற்றிட்டு நல்லா பாருங்கள் வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலரி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான கல்யாண வீட்டு கேசரி நமக்கு தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும்.